ஒரு வருஷமா சும்மா இருக்க மீன் தொட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் மாற்ற போகிறோம். வாங்க மாற்றலாம். இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா வாங்கி 2 மாதம் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால வாட்டர்னால வர அந்த வெள்ளைக்கோடு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ இல்லை, கழுவுனே போயிடுச்சு. மீன் தொட்டியை ஷெல்ஃபில் வச்சுட்டோம், ஆனால் அப்படியெல்லாம் வச்சிடக்கூடாது. மீன் தொட்டி கீழே ஏதாச்சும் ஒன்று வைக்கிறது நல்லது. இந்த ஸ்டோன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அப்பயே ஒரு கவரில் போட்டு வச்சிருந்தேன். நல்ல வேலை எதுவுமே மிஸ் ஆகல. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூப்பராக இருக்கும். இப்போ மீன் தொட்டி ஃபினிஷ் பண்ண உடனே பாருங்க, ஸ்டோன் ஃபுல்லாத்தையுமே நம்ம கழுவிட்டாச்சு. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை முக்கியம். ஃபாஸ்ட்டாக பண்ணுறன்னு உடச்சிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தண்ணி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபிஷ் டேங்க் உள்ள பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் செடி தான் வைக்க போகிறோம். அப்புறமேட்டு நம்ம லைவ் பிளான்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வைப்போம். நீங்கள் ப்ளூ வைப்பீங்களா பிளாக் வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க, தெரிஞ்சுப்போம். இந்த ட்ரிஃப்ட் வுட் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணது. இது ப்ராசஸிங் வந்து பெருசு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம், ஆனால் இந்த தண்ணியில் நம்ம மீன்லாம் விட்டுற மாட்டோம். ஏன்னா இந்த தண்ணியில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால இந்த தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் விடுவோம். இதில் ஃபில்டர் சிஸ்டம்லாம் அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் தொட்டியில் என்ன ஃபிஷஸ் விடலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபிஷஸே வந்து நம்ம இந்த மீன் தொட்டியில் விடலாம். டாடா பை பாய்.